குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்கள் உண்டு. இதுல குறிஞ்சின்னா என்ன? மலையும் மலை சார்ந்த பகுதியும். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும். பாலைன்னா மணலும் மணல் சார்ந்த பகுதியும். இப்ப இந்த நிலங்கள்ல ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒரு வகையான கடவுளை வழிபட்டது உண்டு. அது என்ன அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு, அதாவது முருகப்பெருமான், குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னும், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், அடுத்து நெய்தல் தருணத்துக்கு வருணன். இப்போ 4 திணைக்கு தான் கடவுள்களை சொல்லியிருக்காங்க. இப்போ 5வது ஒரு திணை சொன்னோம் இல்லையா, பாலை. பாலை திணைக்கு அது ஒரு இயற்கை திணை இல்ல, அது ஒரு செயற்கை திணை. எப்படி அப்படின்னா, இப்போ பாலைன்னா என்ன? மணலும் மணல் சார்ந்த இடங்களும். எப்படி கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டுல எங்க பாலைவனம் இருக்கு? மலை இருக்கு, காடு இருக்கு, வயல்வெளிகள் இருக்கு, கடல் இருக்கு. பாலைவனம் எங்க இருக்கு? அப்ப மணலும், பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடங்களும். இப்போ பாலை அப்படின்றது இயற்கை திணையான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அது ஒரு செயற்கை திணை. குறிப்பிட்ட காலகட்டத்துல தோன்றக்கூடியது. எப்படி? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நிலம் நல்லியல்பு இழந்து நடுக்கூற்று பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் மழை காலம் இல்லாத நேரங்கள்ல நிலமானது வறட்சியுற்று என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேல இருக்கிற இந்த மண் அடுக்குகளானது மணல் போன்று காட்சி அளிக்கும், வறட்சி ஏற்படும் அப்படின்றாங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் என்ன பண்றாங்க, பாலை அப்படின்னு சொல்வதுண்டு. இப்ப அந்த பாலைத்திணைக்கென்று ஒரு கடவுள்னு பாத்தீங்க அப்படின்னா கொற்றவை. பாலைத்திணத்துக்கு இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா கொற்றவை. இதுதான் அந்த 5 திணைகளுக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்கள். என்னென்ன? குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், வருண பகவான், பாலைக்கு கொற்றவை. இப்போ தெய்வங்களை பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து பொருள், கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்ன அப்படின்றத பாத்துருவோமா? பாருங்க, இப்ப இதை தொடர்ந்து பொருள், அது என்ன பொருள்? அந்தந்த திணைக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்ன, முதற் பொருள்னா என்ன அப்படின்னு மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். ஒன்று முதற் பொருள், இன்னொன்று கருப்பொருள், 3 உரிப்பொருள். இப்போ